தாலி கட்டினதுனால அவன் உன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த வெற்றி தாலி கட்டின பொண்டாட்டியை வித்திருக்கான். அந்த 15 லட்சம் இதானே? இந்தா நல்லா செக் பண்ணி பாத்துக்கோ. பொடி. அபி, என்ன உளறிட்டு இருக்க? நான் எப்ப பணம் கொடுத்தேன்? ஒரு ரவுடிக்கு பொறுக்கிக்கு இருக்கிற நேர்மை கூட ஒரு ஜட்ஜ் நீங்க உங்ககிட்ட எப்படிப்பா இல்லாம போச்சு? எவனுக்காகவும் எவளுக்காகவும் எப்பவும் தன்னை மாத்திக்காதவன் தான் வெற்றி. இந்த பண விஷயத்துக்கு அதான் காரணம். புரியுதா? 5 லட்சம் ஒன்னா ரெண்டா? உனக்கு வேணான்னா அதை வாங்கி எங்களுக்காவது பிரிச்சு கொடுத்துக்கலாமேண்ணே. நாங்களாவது அதை வச்சு போச்சிருப்போம். பணமாடாது கேவலப்பட்ட காசுரா. அவனுக்கு வீட்டுல ரொம்ப தான் கொழுப்படுத்து போய் திடுறானுங்க. நம்ம காசு வாங்கிட்டு செய்கிறோம்ல, அதான் என்ன வேணா பண்ணுவோம்னு நினைச்சிட்டானுங்க. அதுக்கு தான் வச்ச ஆப்பு. இனி பேசுவானுங்க. அண்ணா ஆப்பு வச்சல அந்த பிள்ளை. ஆனா பணத்தை மட்டும் நீயே வச்சிருக்கலாம்ல. சா வச்சிரும் உன்னை இப்ப சும்மா வைக்கங்க. அதை விட அங்க என்ன சொல்லிச்சு? என்ன ராஜா? சரி சரி சரி, அவங்க என்ன சொன்னாங்க? என்னத்த சொல்லுவா? நன்றி அது இதுன்னு சீனா போட்டா. இங்க வந்து பொங்காதம்மா, உங்க அப்பன்ட்ட போய் பொங்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அண்ணன் கால் பண்றாரு. நைட்டே சிங்கப்பூர்ல இருந்து டெல்லி வந்து இறங்கியிருப்பாரு. அதான் கால் பண்றாரு. உடனே அட்டன் பண்ணி பேசுப்பா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. டெல்லியில் தான்டா தம்பி இருக்கேன். வந்த விஷயம் ஜெயண்டா, நினைச்சது நடந்துருச்சு. சூப்பர்ண்ணா. கட்சி தலைமையில என்ன காஞ்சிபுரம் நகர செயலாளராக நியமிச்சிருக்காங்கடா. கொஞ்ச நேரத்துல அறிக்கை வந்துடும். போடு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணே. வாழ்த்துக்கள். அண்ணா எப்ப நீ முதல்ல வந்து காஞ்சிபுரத்துல இறங்க சொல்லு. அண்ணா நீ வந்து இறங்கனே சும்மா ஜமாய்க்கிறோம் எல்லாம். ஆமா, நைட் ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணிருக்கேன்டா. காலையில சென்னைக்கு வந்துருவேன். அப்படியே அங்க வந்துட்டு கட்சி ஆபீஸுக்கு போக வேண்டி இருக்கு. அங்க போய் பெரியவங்களுக்கெல்லாம் சால்வி எல்லாம் போடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. அண்ணா நீ வரும்போது காஞ்சிபுரத்தையே சும்மா கலக்குறோம். கவலையப்படாதே. காஞ்சிபுரத்துல ஒரு திருவிழா கூட அந்த மாதிரி நடந்திருக்காது. அப்படி பெருசா பண்றோம். டேய் பாத்துடா, ஓவரா போயிட போகுது. நான் சென்னை வந்து கால் பண்றேன். என்ன? ரைட்டா சீக்கிரம் வாடா. சித்தப்பு அண்ணன் காஞ்சிபுரம் நகர செயலாளர் ஆயிட்டாரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அறிக்கை வர போதுடா. அப்ப இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கெத்தா சித்தப்பு அதிகாரமே நம்ம கையில இருக்கு. சித்தப்பு டேய் நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுற கூடாதுடா. எப்படி கொண்டாட போறோம்னு பக்காவா பிளான் பண்ணு. இத பாரு, ஊரு ஃபுல்லா போஸ்டர் ஓட்டுறோம், ஃப்ளெக்ஸை ஏத்துறோம். எல்லாத்துக்கும் மேல அண்ணனை ஊர்வலமா தூக்கிட்டு வர வேண்டாம். 1 2 3 4 பூங்காவனோ அண்ணன், பூங்காவனோ அண்ணன், எங்க அன்புக்கு தான் மண்ணே, எங்க அன்புக்கு தான் மண்ணே. டெல்லிக்கு தான் போயிட்டு வந்தான் சிங்கம். டெல்லிக்கு தான் போயிட்டு வந்தான் சிங்கம். பிரச்சனை பண்ணி நான் காயிடுவ பங்கம். டெல்லிக்கு தான் போயிட்டு வந்தான் சிங்கம். பிரச்சனை பண்ணி நான் காயிடுவோம் பங்கம். அட அண்ணனுக்கு போடுவோம் மாலை. அட அண்ணனுக்கு போடுவோம் மாலை. பிரச்சனை பண்ணினாக்கா வச்சிடுவோம் காலை. பூங்காவனோ அண்ணன், பூங்காவனோ அண்ணன், எங்க அன்புக்கு தான் மண்ணே. நீ கத்தாதான்டா சொன்ன. நீ என்ஜாய் பண்றா வெண்ண. டிம்பக 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 டிம்பக் டிம்பக். மாமா மாமா வா பத்மா. மாமா அவங்கள வந்திருக்காங்க மாமா. அபி உன் அம்மாவும் பெரியம்மாவும் தான் வந்திருக்காங்க. மாமா அவங்க காருக்கு பின்னாடியே பெரிய லாரி வந்திருக்கு மாமா. எதுக்குன்னு தான் தெரியல. அபி அபி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேன். எதுக்கு பெரியம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியதுதான்டா கண்ணு. வணக்கங்க. என்னம்மா விஷயம்? விரும்பியோ விரும்பாமலோ எங்க பொண்ணு இதுதான் வாழ்க்கைன்னு முடிவே பண்ணிட்டா. இதுதான் அவ வீடுன்னு வந்து நின்னுட்டா. அவ முடிவை எங்க வீட்லயே யாரும் ஏத்துக்கல. ஆனா எனக்கும் பத்மாவுக்கும் தான் மனசு கேட்கல. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம்.
என்னம்மா இதெல்லாம்? என் பொண்ணு தனியா இந்த வீட்டுக்கு வந்து நின்னு இருக்கா. அதுக்காக அவ யாரும் இல்லாதவளும் இல்ல, இல்லாத வீட்லயும் பிறக்கல. அவ கல்யாணத்தை தான் எங்களால மனசார பார்க்க முடியல. அதுக்காக கொடுக்க வேண்டிய சீரை கொடுக்காம இருக்க முடியுமா? நிறுத்துங்க. என்னமா சொல்றீங்க? என்னமா சொல்றீங்க நீங்க? அப்ப இந்த கூத்த கல்யாணம் சொல்றீங்களா நீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது கல்யாணம் தானே எங்க அபி பிடிவாதமா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இத்தனை நாள் இவ இந்த வீட்லயே வந்து தங்கிட்டா. இதுக்கு மேல எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏங்க, உங்க பொண்ணுதான் புத்தி இல்லாம நடந்துக்குது. நீங்க பெரியவங்க, அதுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு எதுக்குங்க மேல மேல எங்களை வந்து அவமானப்படுத்துறீங்க? ஏங்க, இதுல என்னங்க அவமானம் இருக்கு? பெத்தவங்க பிள்ளைக்கு சீர் பண்றது எப்படிங்க அவமானம் ஆக முடியும்? அவமானம் தாங்க. எங்க வீடு ஒரு கேவலமான வீடு. இல்லாதவங்கிறதுனால நாங்க கேவலமான மனுஷங்க. பணத்துக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு உங்க பிள்ளைய மயக்கி கொண்டாந்துட்டோன்னு உங்க வீட்டுக்கார் வந்து இங்க என்னெல்லாம் பேசிட்டு போனாரு. அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த வசதியெல்லாம் நாங்க கொண்டாந்துட்டோம். இப்ப நீ வாங்கிக்கிறியா இல்லையா என் வீட்டு வாசல வந்து நிக்கிறீங்க, அப்படிதானே? உங்க வீட்டுக்காரரு நாங்க பேராசைப்பட்டுதான் உங்க புள்ளைய இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம்னு எங்க மேல பழிய போட்டாரு. இப்ப நீங்க சீர்வரிசைங்கிற பேர்ல நாங்க பேராசை பிடிச்சவங்கன்னு நிரூபிக்க வந்திருக்கீங்க இல்லையா? இத பாருங்க, உங்க பொண்ணே வேணான்னு சொல்றோம். அப்புறம் எதுக்குங்க உங்க சீர் சனத்தி எல்லாம்? ஒரு துரும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. அப்படியே திரும்பி எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். சீர் சனத்தி மட்டும் இல்ல, உங்க பொண்ணையும் நீங்க கூப்பிட்டு போனா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிளம்புறீங்களா? வாங்க. என்னம்மா அது? இந்த பொண்ணு உனக்கு பொண்டாட்டி ஆனதுனால அவளுக்கு பிறந்த வீடு சீர் கொண்டு வந்திருக்காங்க. லாரி நிறைய கொண்டு வந்துட்டு எங்க இறக்குறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்கடா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒருத்தி தான் பைத்தியமா இல்ல மொத்த குடும்பமும் பைத்தியமா? வெற்றி, வாய மூடு. யாரு நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் என் பொண்டாட்டி இல்லன்ற? இதுல இவங்க சீர்வரிசை கொண்டு வந்து இறக்குவாங்களா? எந்த நினைப்புல இதை ஏத்து பண்ணி இவங்க எடுத்துட்டு வந்தாங்களா? உலகத்துல கூட்டமா பைத்தியம் வாழ்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னு வையேன், உங்க வீட்டை தான் கூட்டு வந்து காட்டணும். அத்தனை பைத்தியமும் அங்கதான் இருக்கு. வெற்றி, இது அவங்களோட கடமை. அதை செய்ய வந்திருக்காங்க. அதுக்காக நீ அம்மா பெரியம்மாவ மட்டுமா பேசுன? நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்க அம்மா பெரியம்மா மட்டும் கிடையாது, பைத்தியம்னு தெரிஞ்சா ஒட்டுமொத்த பரம்பரையும் கேவலமா தான் பேசுவேன். இங்க பாருங்கம்மா, உங்க பணத்திமிரை காட்டுறதுக்காக இவ்வளவு பொருளை கொண்டாந்துருக்கீங்களா? இங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொண்டு வந்த எல்லாமே குப்பை தான். தேவையில்லாத குப்பை. தயவு செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. கூடவே அந்த மனுஷ குப்பையை அள்ளி போட்டு போங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு புண்ணியமா போகும். வெற்றி, என்ன வேணாலும் பேசு. என் அம்மா பெரியம்மாவை பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஓ, உன்னை என்ன வேணா பேசலாமா? அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் வாய மூடிட்டு இருக்க சொல்றியா? இவங்களோட பணத்திமுறை காட்டினாங்கன்னு வையே, பதிலுக்கு எங்க திமுறையும் காட்டுவோம். மரியாதையை உங்க ரெண்டு பேத்தையும் போயிட சொல்லு. இல்லன்னா இதுக்கு மேலே அவமானப்படுவீங்க. இதெல்லாம் எனக்கு வந்து gift. அத நான் வாங்கி தான் வைப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? இத பாருமா, உனக்கு வந்த கிஃப்ட்னா ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து அதுல இந்த குப்பையெல்லாம் இறக்கி வச்சுக்கோ. இது என் வீடு. இந்த வீட்டுல எந்த குப்பையும் சேர விட மாட்டேன். எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். உன்னால வர எந்த குப்பையும் இந்த வீட்டுக்கு தேவையில்லை. புரியுதா? இவளே ஒரு வெட்டி லக்கேஜ், இதுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேறயா? அவ்வளவு வீராப்பான ஆளா இருந்தா என் கழுத்துல தாலி கட்டனல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப வந்து நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. நிறுத்தி. சும்மா தாலி தாலின்ட்டு நான் என்ன உன்னை ஊரை கூட்டி தாலி கட்டனா? சுத்தி இருக்க ஒவ்வொரு வீட்லயும் கேட்டு பாரு, உன்னை பத்தி உனக்காக தெரியுமான்னு. இதுல தாலியாம் பொண்டாட்டியாம். ஏய், இப்ப சொல்றேன், நீ எந்த வகையில எனக்கு உறவும் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கவங்களோட எந்த பந்தமும் கிடையாது. இதை இப்படியே விட்டு போயிட்டேன்னு வையேன், எங்களுக்கு மட்டும் கிடையாது, உனக்கும் நல்லது. சொல்லிட்டேன். முடியாது, நான் போக மாட்டேன். அப்ப ஒண்ணு பண்ணு, அங்க இருக்க சீர்வரிசையெல்லாம் நடுத்தருல போட்டு நடுவுல உட்காந்து குடும்பம் நடத்து. அதுல இருந்து ஒரு பொருள் உள்ள வரட்டும், அப்புறம் மொத்தத்தை எரிச்சு விட்டு போயிருவேன். ஐயோ, பத்மா, என்ன கருது? என்ன பத்மா இது? எங்க அபி, என்னம்மா இவங்க? அபி, என்னடா கண்ணு இதெல்லாம்? போதும் பெரியம்மா, இங்க யாருக்கும் பிடிக்காதவள நான் மட்டும் இருந்தா போதும். யாருக்கும் பிடிக்காம இத்தனை பொருளும் இந்த வீட்டுக்குள்ள வர வேணாம். தயவு செஞ்சு திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. அபி, போதும்மா, நீங்க கிளம்புங்க. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பத்திரமா இருடா கண்ணு. அக்கா, அங்க பாருக்கா, ஏசி யூனிட், மைக்ரோ ஓவன், வாஷிங் மிஷின். கை நோகாம துணியெல்லாம் துவைக்கலாம்.
அது என்ன ஓட்டிச்சியா? ஆமாக்கா. வரமா ஐயோ எல்லாம் போகுதுக்கா. ஒரு அனுப்பி என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பேசாம அனுப்பி வச்சுட்டு இது எல்லாத்தையும் வீட்டுல இறக்கி வச்சிருக்கலாம்ல. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது? இல்ல எத்தனை விதமா தான் சொல்றது? இந்நேரம் ஒருத்தனுக்கு மான ரோஷம் இருந்துச்சுன்னு வையேன், இந்த வீட்டை விட்டு எப்பயோ போயிருப்பான். இது வெக்கம் மான எதுவும் இல்லாம குத்துக்கல்லு மாதிரி உட்காந்து ஏன் உசுர வாங்கிக்கிட்டு இருக்கு? சை! ஏய், இதெல்லாம் யாராலடா? எல்லாம் உன்னால தானே. இந்த வீட்டோட கௌரவத்தை கூறு போடுறதுக்கு நீ ஒருத்த மட்டும் தான் இருந்த. இப்போ கூட ஒருத்தைய கூட்டு வந்து ஏலம் விட்டுட்டு இருக்க. நடுவுல சிக்கி பாடுபடுறது நானும் இவ்வளவு தான். ஏன் சார் மானம் கௌரவம் இத பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல? இப்ப நீங்க நடந்துகிட்ட பேர் தான் கௌரவமா? ஏய், நான் உன்கிட்ட பேசல, அவர்கிட்ட தான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க சார், இப்ப நடந்துகிட்டீங்களே அதுக்கு பேர் தான் படிச்சவங்க பாடம் சொல்லி தரவங்க நடந்துக்கிற விதமா? அவர் நடந்துகிட்டதுல என்ன தப்பு கண்ட? நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நீயும் வேணா உன் மூலமா வர சீரும் வேணான்னு சொல்றது அவரோட உரிமை. அத பத்தி கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்ல. அத நான் தப்புன்னு சொல்லலையே. ஆனா அது எப்படி சொன்னீங்க? உங்களுக்கு சீர்வரிசை வேண்டாம் தான், அதுவும் சரிதான். என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுவும் சரிதான். ஆனா வீடு தேடி வந்தவங்கள ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம வாசலோட திருப்பி அனுப்பிச்சீங்களே, அது எந்த விதத்துல சார் நியாயம்? சொல்லுங்க. எதிரியாவே இருந்தாலும் பேசணும்னு வீடு தேடி வந்துட்டு அவன் விருந்தாளி இல்லையா? அவங்களை இப்படிதான் தெருவோட துரத்தணும்னு உங்க ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் சொல்லி தருவீங்களா? சொல்லுங்க சார், என்ன பெரிய வித்தியாசம்? 10 அடி தள்ளி தெருவுல நின்னவங்கள 10 அடி தள்ளி உள்ள கூப்பிட்டு நீங்க சொல்ல வந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருந்தா என்ன குறைஞ்சிருக்க போறீங்க? வந்தவங்க எதிரிங்க கூட இல்லையே, சாதாரண மனுஷங்க தானே. உங்களுக்குன்னு இல்ல, உலகத்துல யாருக்குமே துரோகம் நினைக்காதவங்க. அவங்கள முகத்துல அடிக்காத குறையா இப்படி விரட்டி அடிச்சிட்டீங்களே, இதுக்கு பேர் தான் மனிதாபிமானமா சார்? ஏய், வாய மூடு. எங்க அப்பாக்கே புத்திமதி சொல்றியா நீ? அத சொல்றதுக்கு உனக்கு வயசும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. தப்பு நடந்தா அது யார் வேணாலும் தட்டி கேட்கலான்னு உங்க அப்பா மாதிரி ஒரு வாத்தியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அத தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதே வாத்தியார் மதிக்காதவங்க வாசல மிதிக்காதன்னு உனக்கு சொல்லி தரல? ஏன் சொல்லி தரல? வாத்தியார் மட்டும் இல்ல, என்ன பெத்தவங்க கூட அந்த தன்மானத்தை சொல்லி கொடுத்ததா என்ன வளர்த்தாங்க. ஆனா விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது கடைஞ்ச இடத்த பொறுக்கித்தனோன்னு உனக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்தது யாரு? நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு வாத்தியார் கிட்ட, எனக்கு தாலி கட்டின மனுஷனோட அப்பா கிட்ட கிடையாது. அதே நேரம் நீ என் கழுத்துல தாலியே கட்டியிருந்தாலும் என் அப்பா அம்மாவை பத்தியோ என் வளர்ப்பை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை பெத்ததுக்கு ஊரே என்ன காரி துப்பிச்சு. நீ செய்யற அக்கிரமெல்லாம் என் கண்ணு முன்னாடி கேள்வியா வந்து நின்னுச்சு. அதையும் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச பாவம் ஒண்ணு என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துது. பெத்தவங்களுக்கு நீ செய்யற கைமாறு இதுதான்ல. இன்னும் யாரும் என் முகத்துல செருப்பால் அடிக்கல, அது ஒண்ணுதான் பாக்கி. சீக்கிரமே என்ன அந்த நிலைமை கொண்டு வந்துருவேன்னு நினைக்கிறேன். பெத்தவங்க வைத்த குளிர வச்சுட்ட, இப்படியே இரு. இங்க வந்து பேய் மாதிரி பிடிச்ச நாட்டி வைக்கிறல்ல நீ, இதுக்கெல்லாம் கலங்கிருவன் நினைச்சியா? இருக்குடி, இனிமேல் தான் உனக்கு இருக்கு. இந்த வீட்டை விட்டு உன்னை எப்படி துரத்துறேன்னு மட்டும் பாரு. சூர்யா, என்னடா இதெல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்களே? உங்க பேச்ச மீறினா என்ன நடக்கும்? எல்லாம் போன வேகத்துல திரும்பி வந்துருச்சு. பொண்ணுன்னு
அம்மா உள்ள சேர்ந்து கூட போனாங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே வேணான்னு மொத்தத்தையும் திருப்பி அனுப்பிட்டாங்கப்பா. போறப்பவே அப்பா சொன்னாரு அவமானப்பட்டு திரும்பி வருவீங்கன்னு. கடைசியில அப்படிதானே நடந்துச்சு. இதுக்குதான் அனுபவசாலி சொன்னா கேட்கணுங்கிறது. அந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாத வக்கத்த குடும்பம். அவங்க கிட்ட காசும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அவங்க கிட்ட போய் அவமானப்பட்டு திரும்பணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா நீ? இளையவரே, உண்மையிலேயே நாங்க அவமானப்பட்டு திரும்பல, மனசு முழுக்க சந்தோஷத்தோட திரும்பி இருக்கோம். என்ன நீ கீழே விழுந்தாலும் முகத்துல மண்ணு ஊட்டலங்கிற கதைய சொல்றீங்களா? இல்ல இளையவரே, உண்மையிலேயே இந்த சீரை கொண்டு போனதுக்கு ஒரு நல்ல நன்மையை தான் கொடுத்துருக்கு. இல்லாத குடும்பம், பேராசை பிடிச்ச குடும்பம்னு நீங்க சொல்றப்பெல்லாம் எனக்கும் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. உண்மையிலேயே இதை விட ஒரு நல்ல குடும்பத்தை பார்க்கவே முடியாதுன்னு தோண்டிடுச்சு இளையவரே. என்னம்மா அவமானப்பட்டு வந்ததை நாசுக்கா மறைக்கிற மாதிரி இருக்கு? எதுல அவமானம்? அவங்க பேராசை பிடிச்சவங்க, பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படுறவங்க, அதனாலதான் அபி அங்க வச்சிருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? நாம கொண்டு போன சீரெல்லாம் நம்மள பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. இதை விட 1000 மடங்கு சீர் செய்ய நம்மளால முடியும். ஆனா அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற ஃபேன் கூட சரியா ஓடல. கஷ்டப்பட்டு தான் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆடம்பரம். நினைச்சாலும் வாங்கவே முடியாத ஆடம்பரம் இல்லையா? பெரியமா, இந்த ஒரு அவனை கூட அவங்களால வாங்க முடியாது. அதை தாண்டி நானும் சொல்றேன், உண்மையிலேயே பேராசை பிடிச்சவங்க என்ன பண்ணிருக்கணும்? எல்லாத்தையும் இறக்கி வைங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அனுபவிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க என்னென்ன கொண்டு போயிருக்கோன்னு கண்ணால கூட பாக்கல. சீர் கொண்டு வந்த லாரி அவங்க அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க. பேராசை பிடிச்சவங்க பண்ற காரியமாடா சூர்யா? சொல்லுடா சூர்யா. சத்தியமா சொல்றேன்டா, அவங்க நல்லவங்க மட்டும் இல்ல, நேர்மையானவங்க. எங்களுக்கு உரிமையே இல்லாத பொருள் தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் வேண்டான்னு சொல்ற மனசு இருக்கு பாரு, அதுதான்டா தெய்வீகம். அதுதான் பெரிய மனசு. உண்மையிலேயே அவங்க எதுவும் வேணான்னு சொன்னதும் எனக்கு கூட மனசு வலிச்சுது. ஆனா அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது புரிஞ்சுது. ஒருவேளை அபி திரும்ப வரமாட்டேன்னு அங்கேயே வாழ்ந்தாலும் நல்லா வாழ்வான்ற நம்பிக்கை எனக்கு இப்பதான் வந்திருக்கு. அது நல்ல மனுஷங்க வாழற வீடு. நம்ம பொண்ண ஒரு நாளும் அந்த வீடு கைவிடாதுன்னு நான் நம்புறேன். இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். ஆமா, பெரிய நல்ல மனுஷங்க. இதெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு சின்ன விஷயம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வேணான்னு சொன்னா தானே பிற்காலத்துல பெருசா கைப்பற்ற முடியும்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கே நீங்க புல்லரிச்சு போய் வந்து நிக்கிறீங்க. உங்களை எல்லாம் யாரால திருத்த முடியும்? மாமா வீட்ல இல்ல, அத்தை சித்ராவை கூட்டிட்டு கடைக்கு போயிருக்காங்க. என் வீட்டுக்காரரும் பெரிய குழந்தைனாரும் கூட வெளியில போயிருக்காங்க. சின்னதா டைம் கிடைச்சது, அதான் துணி மடிச்சு வைக்கலான்னு வந்தேன். இவங்களாம் இல்லனா வீடே வெறிச்சோடி இருக்குல்ல. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, உனக்கு பொழைக்க தெரியலடின்னு. பொழைக்க தெரியறதுக்குன்னு தனியா தெரிஞ்சிருக்கணுமா என்ன? என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்தே அப்படியே வளர்ந்துட்டேன். எல்லா மனுஷங்களையும் பிடிக்குது. கடைக்கு போறேன், பொருள் வாங்குறேன். ஒரு சின்ன பாப்பா வந்து காசு கொடுங்கன்னு கையேந்துச்சுன்னு வையேன், கையில இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துருவேன். அதனாலேயே அத்தை என்ன கடைக்கு அனுப்ப மாட்டாங்க. வேற என்ன வேணும் நமக்கு சொல்லு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும்ல. காசு இருக்கோ இல்லையோ, மனசுல சந்தோஷம் இருந்தா பத்தாதா? நான் பாட்டுக்கு வீட்டு வேலை பாக்குறேன், சந்தோஷமா சாப்பிடுறேன், சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் உன் வீட்டுக்காரர் ஏன் வேலைக்கு போலன்னு கேக்குறப்போ அதுவா முக்கியம்? அவர் ஒரு சுடுசொல் சொல்லாம என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாரே, அது பத்தாதா? நீ சந்தோஷமா இருக்கியம்மா? பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேட்டேன், தப்பா நினைச்சுக்காத. அப்படியெல்லாம் இல்ல. வெற்றிய யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற, ஆனா எதுக்கு அவருக்காக இவ்ளோ பாடுபடுற? ஒருவேளை அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஒன்னு சொல்லவா, வெற்றி நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு. உனக்கு அது தெரியுமா?
தடவையா ஒருத்தர் வெற்றியை பத்தி நல்லவன்னு சொல்றத இப்பதான் கேக்குறேன். சத்தியமாமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவர் காலேஜ் படிச்சிட்டு இருந்தாரு. படிப்புனா உன் படிப்பு என் படிப்பு இல்ல. ஒவ்வொரு தடவை பரீட்சை ரிசல்ட் வரப்பவும் இந்த வீடே கொண்டாட்டமா இருக்கும். காலேஜ்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு, யூனிவர்சிட்டிலயும் ஃபர்ஸ்ட் வந்தாரு, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு. அப்பப்பா எவ்வளவு சாதனை பண்ணிருக்காரு தெரியுமா?